பாஸ்டர் சந்தனா மற்றும் பாஸ்டர் மத்தேயஸ் மற்ற எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் May God bless you this morning. மெய்யாகவே இந்த காலை வேளையில் ஜூம் மூலியமாக பார்த்தாலும் உங்களை பார்ப்பதில் எனக்கு சந்தோஷம். Indeed, even though we are meeting through Zoom, but I'm really happy to see all of you here today. தொடர்ந்து 3 நாட்களாக என்னோட முகத்தை பார்த்து கொண்டு வருவீர்கள். உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். I believe you won't get bored because you are seeing me for 3 days continuously. சிட்டி டெப்னேக்கல் கேஆர், சிட்டி டெப்னேக்கல் ஸ்லாயாங் மற்றும் ஜூம்ல அல்லது ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல நீங்கள் எங்களோடு ஆராதனையில் இருப்பீர்கள் சொன்னா உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We welcome you in the name of Jesus, City Tabernacle Care, City Tabernacle Slaya, and those who are logging us with us today from Facebook. நேரடியாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போகிறோம். Let us go straight into the word of God. என்னுடைய தெய்வ செய்தியின் தலைப்பு இந்த காலவெளியிலே பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானமும் சந்தோஷம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். The title of my sermon today is Peace and Joy in All Circumstances. நீங்க சில பேர் தலைப்பை கேட்டோன்னே அட போங்க பாஸ்டர் என்ன நீங்க பேசுறீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் பேசணுமா சொல்லிட்டு நீங்க சில பேர் சிரிச்சுக்கிட்டே நினைக்கலாம். You may thought to yourself, Pastor, do you have to talk about this at this situation? ஆனால் இந்த சூழ்நிலையை தவிர இன்னொரு சூழ்நிலை அருமையாக இப்படி ஒரு பிரசங்கத்துக்கு வாய்க்கப்படாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். But I think there are no better times to actually talk about this title. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் தியானம் செய்ய போகிறோம். Today we will meditate upon Philippians chapter 4 verse 4 to 8. இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. Let's read Philippians chapter 4 verse 4 to 8. Rejoice in the Lord always. I will say it again. Rejoice. Let your gentleness be evident to all. The Lord is near. Do not be anxious about anything, but in everything by prayer and petition, with thanksgiving, present your requests to God, and the peace of God, which transcends all understanding, will guard your heart and your minds in Christ Jesus. Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. Amen. Amen. தமிழ்ல வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோசத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். இங்கே இந்த வேத பகுதியின் வாசனத்தை நாம் இப்பொழுது வாசித்து முடித்தோம். இதிலே பார்க்கும்போது சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பவுல் அடிகள் நமக்கு எழுதுகிறார். Here Paul talks about being rejoiced. விசேஷமாக பவுலின் உடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இந்த கடிதம், இந்த நிருபத்தை எழுதும் பொழுது விசேஷமாக அவர் ஒரு பிரிசன் ஜெயில் கைதியாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் எழுதுகிறார். So Paul was writing this letter from prison. உண்மையாக மனசார என்கிட்ட நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா அது ஒரு சிறந்த இடம் கிடையாது. அதே சமயத்துல இது எழுதும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கும். அதை காட்டிலும் இதை சொல்லணும்னு சொன்னா எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு சிலை கைதியா இருப்பேன்னு சொன்னா இதை நான் சந்தோஷமா இருங்கன்னு சொல்வதற்கு எனக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியமாய் காணப்படும். If I were to be in prison, I honestly would say that this is not the place that I can write, but or even to utter about the word rejoice. ஆனாலும் இங்கே பவுலடிகள் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி திருப்பி சொல்லுகிறார். But here Paul is telling continuously to rejoice and rejoice.
அது மாத்திரமில்லாமல் இந்த நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து வருவீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இவர் இந்த நிருபம் அதிகமாக சந்தோஷமாயிருங்கள், மனமகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறது, அல்லது இந்த நிருபத்துக்கு ஒரு பொருள் வைத்து சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை கவனிப்பீர்கள். So Paul here repeats the major theme of the letter, and joy is all over the letter in the Philippians. நாம் வாசிப்போம் ஒரு சில வசனங்களை. இன்றைக்கு கொஞ்சம் கூட வசனத்தை வாசிக்க போகிறோம். நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க தொடர்ந்து உங்க வேதத்தை திருப்பி வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read Philippians chapter 1 verse 4. In all my prayers for all of you, I always pray with joy. Amen. தமிழில சிஸ்டர் ஜெசிந்தா. ஓகே, சாரி பாஸ்டர். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, இங்க இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு சந்தோஷம் என்று சொல்லி. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்துல 18வது வசனம். So he uses the word rejoice here. Let's read this another verse, chapter 1 verse 18. But what does it matter? The important thing is that in every way, whether from false motives or true, Christ is preached, and because of this I rejoice. Yes, and I will continue to rejoice. Amen. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். பாருங்க, இந்த நான் உங்களை கவனிக்க வைக்க வேண்டிய வார்த்தை என்ன சொன்னா சந்தோஷம். I want you to pay attention at the word rejoice. 25வது வசனத்தை வாசிப்போம். 25 26 நீங்க வாசிக்கலாம். Let's read verse 25 verse 26. Convinced of this, I know that I will remain and I will continue with all of you for your progress and joy in the faith, so that through my being with you again, your joy in Christ Jesus will overflow on account of me. Amen. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும் படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஓகே, இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். Now let's read chapter 2 verse 2. Then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit and purpose. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 16வது வசனம். Verse 16. As you hold out the word of life, in order that I may boast on the day of Christ that I did not run or labor for nothing. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்து மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் 17 18 தொடர்ந்து வாசிச்சிருங்க. இதை நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். Patricia, you can read 17 and 18. But even if I am being poured out like a drink offering on the sacrifice and service coming from your faith, I am glad and rejoice with all of you. So you too should be glad and rejoice with me. Amen. ஜெசிந்தா மேம் 18வது வசனம் வாசிச்சிட்டீங்களா? ஆமா பாஸ்டர். இது நிமித்தம் ஓகே பாஸ்டர். அடுத்து 28வது வசனம் வாசிங்க. Next verse 28. ஆகையால் sorry பாஸ்டர். Therefore I am all the more eager
to send him, so that when you see him again, you may be glad and I may have less anxiety. ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஓகே, 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். Chapter 3 verse 1. Finally, my brothers, rejoice in the Lord. It is no trouble for me to write the same things to you again, and it is a safeguard for you. Amen. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஓகே, கடைசி வசனமாக 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். And finally, chapter 4 verse 1. Therefore, my brothers, you whom I love and long for, my joy and crown, that is how you should stand firm in the Lord, dear friends. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் உள்ள மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். மீண்டுமாய் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் சத்தமா 2 புறம் நல்ல தெளிவா வாசிங்க. Again, let's read chapter 3 verse 1. Finally, my brothers, rejoice in the Lord. It is no trouble for me to write the same things to you again, and it is a safeguard for you. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். இந்த வசனத்தை நாம் கவனித்து வருவோம் என்று சொன்னால், பவுல் அங்க சொல்லுகிறார், நான் எழுதினதை மீண்டும் மீண்டுமா எழுதுகிறேன். அப்படின்னா இந்த சந்தோஷத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த சந்தோஷத்தை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்றேன். இதுல எனக்கு வருத்தம் கிடையாது, ஆனால் உங்களுடைய பாதுகாப்புக்காக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். So Paul says here, it is no trouble for me to write the same things to you again and again, and it is a safeguard for you. இந்த நிருபம் முழுவதும் நீங்கள் 1வது அதிகாரத்தில் வாசித்து வருவீர்கள் என்று சொன்னால், பவுலை பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை சரிப்படுத்தும்படியாக அல்லது கண்டனம் பண்ணும்படியாக சபையில் பிலிப்பில் நடக்கிற சில காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக இந்த நிருபத்தை எழுதி அனுப்புகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். And if you read Philippians from chapter 1, you can see that Paul is writing to make certain things right. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், இந்த காரியம் எல்லாம் செய்யும் பொழுது சந்தோஷமா இருங்கள், மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனமகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் சொல்லிட்டு மீண்டும் மீண்டுமாய் அவர் சொல்லுகிறார். And that is why he says, when you do certain things, be joyful and rejoice. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு உண்மையாய் கர்த்தருக்குள் அதிகமாய் சந்தோஷப்படுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள், அதே சமயத்துல அவர்களும் தீங்கு செய்யப்பட மாட்டார்கள். அதாவது தீங்கு வரும் பொழுது ரொம்ப பெரிதான ஒரு காரியமாய் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் கவனிக்க முடியும். So we can see in this verse that people who are very happy, especially those who are very happy in the Lord, will not give offense or take offense. ஏன் என்று சொன்னால், அவர்களுடைய சிந்தனை இப்படியாக அருமையாக மேலான காரியங்களில் வைக்கப்பட்டிருக்கும். Because their minds are so occupied with higher things. சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு இப்பொழுது நம்ம பார்க்கிற இந்த பெண்டமிக், இந்த காரியம் எல்லாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இந்த சின்ன சின்ன காரியம் எல்லாம் ஒரு மனுஷனை அது துன்பப்படுத்தாது, கஷ்டப்படுத்தாது. தேவனுடைய சந்தோஷத்துக்குள் நாம் நிறைவாக இருக்கும் பொழுது இதெல்லாம் பெரியதாய் தோன்றாது என்று சொல்லி திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. And he says why? Because they are not easily distracted by the little trouble that naturally arise. ஸ்பர்ஜன் என்கிறவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எல்லாம், அதாவது சரியின்மையான காரியங்களை அது பொருட்படுத்தாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So Charles Spurgeon says, joy in the Lord is the cure for all discord. அல்லது ஒரு பிரச்சனை, ஒரு பிளவு இருக்கும் என்று சொன்னால் அதை சரி கட்டும்படியாகத்தான் தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி இங்க ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். He says that the joy of the Lord will make things better. ஆகையினால இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நான் முதல் சொன்ன மாதிரி, என்ன பாஸ்டர் பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது எல்லா காரியம் நமக்கென்று சரியாய் அமைக்கப்படும் என்று சொல்லி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். So I want to encourage you today that rejoice in the Lord and God will make things right for you.
முதல் வசனத்தை முதலாவது நாம் வாசித்திருந்தோம். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார். We read in the verses earlier that Paul says, rejoice in the Lord always. பவுலை பார்க்கும் பொழுது அவர் அதாவது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், சரியான பாசிட்டிவான சிந்தை உடையவர்களா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரவில்லை. So Paul's joy, or he didn't say be rejoice based on a positive mental attitude. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உண்மையான சந்தோஷம், அதாவது எல்லாம் சந்தோஷத்தின் கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சியாய் ஆகும் பொழுதுதான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். But he says that it should be from the confidence that God is in control. எப்படிப்பட்ட அருமையான தேவனை நாம் சேவித்துக் கொண்டு வருகிறோம். What a gracious God we serve. அதாவது ஒரு இந்த மனமகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய டியூட்டி, நம்முடைய கடமையாக அவர் ஆக்குகிறார். He makes delight to be a duty. அதே சமயத்துல இது ஒரு 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 ஆலோசனையாக சொல்லவில்லை. பவுலை பார்க்கும் பொழுது இந்த பாணியை, குரலின் பாணியை கவனிக்கும் பொழுது ஒரு கட்டளையாக விதிக்கப்படுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். And when you see his tone, it is not an encouragement, but he commands us to be rejoice. அப்படி இது ஒரு கட்டளையாக இந்த காலவேளை நமக்கு தொடுக்கப்படும் என்று சொன்னால், உடனே கீழ்ப்படிந்து செய்வதுதானே நலம். Should we not at once be obedient to such a command as this? Amen. எல்லாரும் கீழ்ப்படிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுவீங்களா? Do you want to be happy? நம் மன மகிழ்ச்சியோடு இருப்போமாக. ஸ்பர்ஜன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். Charles Spurgeon says, நாம் சந்தோஷமா இருப்பதே நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி ஸ்பர்ஜன் சொல்லுகிறார். Spurgeon says, it is intended that we should be happy. ஆகையினாலே நாம் சந்தோஷமா இருப்போமாக இந்த காலை வேளையிலே. Therefore, let's be rejoiced this morning. ஏன் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய சந்தோஷத்துக்குள் நாம் பிரவேசிப்போமாக. Because God is with us, let's rejoice in his presence. உலகத்தில் சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது, நமக்கு நேர்ந்த காரியத்தை கவனிக்கும் பொழுது, நம் சொந்தக்காரர்களுக்கு நேருகிற காரியத்தை கவனிக்கும் பொழுது மனரமியம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தான் போகும். ஆனாலும் திருவசனம் நமக்கு சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், மீண்டுமாய் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. We can be easily distracted, we can be frustrated, disappointed by the situation surrounding us and what is happening to our family and our relatives or friends, but the word of God encourages to us and say, we rejoice all the time. ஆமென். இந்த காலை வேளையில எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க உங்க வீட்ல. Please raise your hand and say amen if you would be rejoiced in the Lord. சந்தோஷமா இருப்போமாக. Let's be rejoiced. இரண்டாவது காரியத்தை இந்த காலை வேளையில கவனிப்போம். The second point, எல்லா மனிதர்களுக்கும் உங்கள் சாந்த குணத்தை காண்பீங்கள் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். Paul says, show a gentle disposition to all men. இந்த 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமாக தமிழில். Let's read verse 5. அதிகாரம் 4 வசனம். அதிகாரம் 4 வசனம் 5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஓகே. Let your gentleness be evident to all. The Lord is near. ஓகே, எல்லா மனிதர்களுக்கும் காணும்படியாக உங்கள் சாந்த குணம் இருக்க வேண்டும். So the verse says here that let your gentleness be evident to all. இந்த வசனம் நமக்கு அதாவது இந்த வசனம் நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு காரியம், அதாவது சாந்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆக்சுவலி சொன்னா இது மனுஷனுக்கு சாத்தியமில்லாத காரியம், முடியாத கஷ்டமான ஒரு காரியம் தான். So these verses present a series of what can only call demands that are actually impossible for us all. 4வது வசனத்தில் வாசிச்சதை எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லும் பொழுது, இதை பார்க்கும் போதும் ஒரு முடியாத சாத்தியமில்லாத காரியம், அதே சமயத்துல இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்தனைக்கு எட்டக்கூடிய ஒரு காரியம். So we read in verse 4 that we are to always rejoice, which is somewhere between impossible and incredible. ஆனாலும் இங்கே இந்த 5வது வசனத்தில் கவனிக்கும் பொழுது
சாந்த ஆவி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And in verse 5, the Lord says, now we find that we have to have a gentle spirit, இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், which means மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். 35-40வது வசனம் நம்ம இப்ப வாசிக்க மாட்டோம். இயேசு சொல்லுவார், ஒருவன் கன்னத்தில் அறைந்தான் என்று சொன்னால் மறு கன்னத்தை கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். so we can read in Matthew chapter 5 verse 39 and 40, if someone slaps you on the cheek, turn the other cheek also. அதே சமயத்துல சொல்லுவார், ஒருவன் உன்னோடு வழக்காடுவான் என்று சொன்னால் அவனுக்கு நீ மேலங்கியை கொடுக்காமல் அவனுக்கு உன்னுடைய முழு உடுப்பை கொடுத்துட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். And again the Lord says, if someone wants to sue you, let him win. சோ அவன் ஜெயிச்சிட்டு போட்டோம், பரவாயில்ல விட்டுருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். God, the Lord will say, let him win. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, சுத்திமுத்தி பார்க்கும் பொழுது, சாந்த குணம் வருவதற்கு கொஞ்சம் கடினமான காரியம்தான். Today when we look at our situation, it's difficult to be gentle. ஆனாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனையாய் கொடுக்கவில்லை, ஆனாலும் கற்பனையாக கட்டளையாக இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் விதித்து வைத்திருக்கிறார். But remember that Lord doesn't give us an option, but he commands us to be rejoiced. பவுலடிகளை பார்க்கும் பொழுது பழமையான கிரேக்க மொழியின் ஒரு வார்த்தையை எடுத்து இந்த சாந்தத்துக்கு என்று சொல்லி பயன்படுத்துகிறார். So Paul used an interesting ancient Greek word. அவர் என்ன சொல்லுகிறார், எபிஏக்கியா என்று சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். He used the word epiekia, அதோட மொழிபெயர்ப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாந்தம் என்று சொல்லப்படுகிறது. that translated as gentleness. மற்ற வேத பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதனுடைய அர்த்தத்துக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஒன்று, பொறுமை, மேன்மை, அமைதலான மனம், அடக்கம், சகிப்புத்தன்மை, தாங்குமாவி, பெருந்தன்மை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. So other translations of the Bible translates as patience, softness, the patient mind, modesty, forbearance, the forbearing spirit, or magnanimity. அப்ப இதுல நம்ம கவனிக்கிறோம், இதோட அர்த்தம் நம் எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் சாந்த குணம் படைத்தவர்கள் மாத்திரம் அல்லாமல் உங்கள் செய்கைகளிலும் என்னுடைய செய்கைகளிலும் நான் சாந்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க பவுலடிகள் சொல்லுகிறார். So in other words, this verse is talking about a gentle spirit in action. இது என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்ம அதாவது ஒரு கட்டத்துக்கு உயர்ந்து போய்தான் தேவனிடத்தில் இதை பெற்றுக்கொண்டுதான் நாம் இந்த சாந்தமாய் நடந்து கொள்ள முடியும். And it takes us to be a degree of meekness that is humanly unattainable for us all. மனுஷனால செய்ய முடியாது, இது தேவன் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடிய 100% ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு இதுல உதவி செய்ய முடியும். It is impossible for us, but only God can help us. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேருக்கு சாந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு மலாயில சொன்னத்தை போட்டு தனியா ஸ்லேர சொல்லுவாங்க. நம்மளே தட்டி நம்ம கேட்டுக்கோம், என்கிட்ட சாந்தம் இருக்குதா இல்லையான்னு. Today let's ask ourselves if we have the gentle spirit. ஒன்று, இன்னைக்கு மிகவும் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். We live in a instant world today. அவசரம் மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு அநேக ஒரு சின்ன காரியம் கூட நம்மள ஒரு எரிச்சலை மூட்டி ஒரு பெரிய அக்கினி பந்தாக நம்மை மாற்றி விடுகிறது. Even a small thing can provoke us to be angry. ஆனாலும் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. But the Lord asks us to be of gentle spirit. சாந்தம் உள்ளவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், How the hearts of a gentle spirits are. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்தின் படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், if you look at Romans chapter 12 verse 19, இங்கே ஆண்டவர் சொல்லுவார், பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். Here the Lord will say that vengeance is mine. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லா சூழ்நிலைகளை கடினமான காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் ஆண்டவரே பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவர் கரத்தில் சமர்ப்பிப்பது தான் சாந்த குணம் என்று சொல்லி பொருளாகும். So when we look at our difficult situations, it is wise for us to give the situations unto God. எல்லாமே கர்த்தர் பாப்பார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துதான் சாந்தம் என்று சொல்லி பொருளாகும். Surrendering everything that is difficult to God is gentleness. இங்கே பார்க்கும்போது இந்த சாந்த குணம் மனுஷர்களால்
அறியப்பட வேண்டும், அல்லது மனுஷன் உங்களுடைய சாந்த குணத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி திருவசனம் சொல்லுகிறது. The verse says that our gentleness must be evident to all. இங்க பார்க்கும்போது எல்லா மனுஷருக்கும் என்று சொல்லும் போது இப்படி கொண்டு வரல, ஆண்டவர் இப்படி கொண்டு போகிறார். அப்படின்னா எல்லாருக்கும், சிறு பிள்ளையில இருந்து வயசானவங்களுக்கு, நம் ஆட்களா இருந்தாலும் சரி, வெளி ஆட்களா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. So the verse says that our gentleness be known to all men. So the idea is very broad here. It should be to our families, to our friends, to our relatives, or even to our enemies. எனக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திரம் நான் சாந்த குணம் காண்பிக்கிறது கிடையாது. Not just to whom we please. ஆனாலும் எல்லோருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. But we must show this gentleness to all men. காண்பிப்போமா? Can we show? காண்பிப்போமா? நம்ம எதிராளிகளுக்கு காண்பிப்போமா? நமக்கு எரிச்சல் மூட்டுகிற ஒரு இடத்துல காண்பிப்போமா? Can we show to those who are coming against us, those who are provoking us? கொஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு நம்மளுடைய அதிகாரிகள் இடத்திலும், நம்முடைய அரசாங்க இடத்திலும், நம்முடைய பிரதமர் இடத்திலும் கொஞ்சம் சாந்த குணம் காமிப்போமா? Can we also show it to our government, our prime minister? திருப்பி உடனே தலையில கை வச்சு, என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? வசனம் அப்படியாக தான் சொல்லுகிறது. Are you asking me what are you telling, pastor? But this is what the word says. இந்த மனுஷனிடத்தில் நாம் சாந்த குணத்தை காமிக்க முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுதான் நம்மளை உற்சாகமூட்டக்கூடிய காரியம், அல்லது ஒரு சிறு துணுக்கை நம்மளால பிடித்திட முடியும். அதாவது இதை நான் பின்பற்றினா என்னால சாந்த குணமா இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு சிறு துணுக்கை பவுல் நமக்கு கொடுத்திருக்கிறார். So there is a way to show gentleness to all men, and we catch a glimpse of it in a verse. இந்த வசனம், அந்த பகுதியிலே நீங்கள் அதே வசனத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்லப்படும். மீண்டுமாய் அந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read again chapter 4 verse 5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Let your gentleness be evident to all. The Lord is near. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர் வரும் நாள் மிகவும் சீக்கிரமா இருக்கிறது. ஆகையினாலே சாந்தமா இருப்போம் என்று சொல்லி இந்த காரியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்மால சாந்தமா இருக்க முடியும். Let's realize that the Lord is near, and let us be gentle to all men. ஏனெனில் இரட்சகர் சமீபத்தில் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையினாலே நான் சாந்தமா இருப்பேன் என்று சொல்லி நமக்கு எண்ணம் வந்துவிடும். Because our Lord is coming soon, and this verse can encourage us to be gentle. இங்கே பார்க்கும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய தாபங்களை, தன்னுடைய கோபங்களை, தன்னுடைய வெறுப்பு, எரிச்சல்கள் எல்லாவற்றையும் அவனுடைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டு மூட முடியும். எப்படி என்று சொன்னால், தேவன் என்னுடைய சமீபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அறியும் பொழுதுதான். How can a man eliminate the frustration, the anger, the stress that he's going through? By realizing the Lord is near. ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய காரியங்களை அவரே சந்தித்து விடுவார், அவரே பார்ப்பார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மனசாந்தம் வந்துவிடும். We can be comforted at the fact that when God comes, he will take care of the things. இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சந்தோஷமாய் வாழ ஆரம்பிச்சு விடும். If we think as such, we can be happy. ஏன்னு சொன்னா, நம்ம வெளியே போகும் பொழுது இன்னைக்கு சந்தோஷமான வார்த்தைகள் இல்ல, உண்மையா இல்லையா? Because when we go outside, that is not encouraging words. கடந்த 1.5 வருஷம் பார்க்கும்போது எல்லாம் கோவிட் 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 கோவிட்னு கத்திட்டு இருந்தாங்க. For 1 year, we can just hear the words COVID. இப்ப பார்க்கும்போது கோவிட்டை விட்டுட்டாங்க, இப்ப என்னன்னா வேக்சின் பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறாங்க. Now we can hear the word vaccine. வேக்சினை குத்துறாங்களா, வெளியே தள்ளுறாங்களா, ஊசியை போட்டுறாங்களா, வெறும் காத்தத்தான் அமுத்துறாங்களா, பல பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. Lot of problem is going on. ஆனாலும் நான் வேக்சின் போட்டாலும் சரி, போடாவிட்டாலும் சரி, போட்டவங்க நல்லது, போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். போட்டவங்க நல்லது, போடாதவங்களும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாருங்க என்று சொல்லி நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆனாலும் நீங்கள் வேக்சின் போட்டாலும் போட்டாவிட்டாலும் சரி, என்னுடைய உயிரின் உத்தரவாதம் கர்த்தர் கையில தான் இருக்கு என்று சொல்லி அறியும் பொழுது நமக்கு பதட்டம் வராது, சந்தோஷம் தான் நம் மனதிலே நிலைத்து நிற்கும்.
Whether we are vaccinated or we are not vaccinated, our life is in the hand of God, ரொம்ப ரிலாக்ஸா சாந்தமா இருக்க முடியும். and we can be relaxed and calm. அல்லேலூயா. சாந்தமில்லாத உலகத்தில் இருக்கிற நாம், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் வரும்பொழுது காரியங்களை சந்தித்துக் கொள்வார் என்று சொல்லி நிலைமையில் இருக்கும் பொழுது சந்தோஷம், சாந்தம் நம் உள்ளத்தில் அதிகமாய் நிலவும். I lost you. ஓகே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாய் நம் உள்ளத்தில், நம் வாழ்க்கையிலே நிலவும். When we realize God is with us, we can be joyful. அடுத்ததை பார்க்கும்போது பவுல் அடிகள் இங்கே நமக்கு ஒரு காரியங்களை கத்துக் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம், அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜெபமுள்ள ஜீவியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். The next thing that Paul says is to live a prayerful life. அந்த சந்தோஷத்தின் உச்சத்தை, அந்த சமாதானத்தின் உச்சத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் உண்டு, ஒரே பஸ் தான் இருக்குது. உங்களோட பஸ்ஸின் பெயர் ஜெபம். So the only way to reach the joy, the way is to pray. ஜெபம் செய்வது இன்றைக்கு அவசியம் என்று சொல்லி நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எல்லோரும் அதுல ஈடுபட்டு விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Prayer is very essential. We are all praying and we are involved in prayer. Praise God for that. ஏன்னு சொன்னால் ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதமும் அடையாளமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் கர்த்தர் உங்களுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் தெரிந்தவர்களுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து வருகிறதை நீங்களே உங்கள் கண்கூடாக சாட்சியாக பார்த்து கொண்டு வருகிறீர்கள். You can see with your own eyes that prayer changes things, and we can see a lot of answered prayers. இங்கே 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read verse 6. Do not be anxious about anything, but in everything by prayer and petition with thanksgiving, present your requests to God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது பவுல் ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். ஒரு சில காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். When we look at this verse, Paul is teaching us something about prayer. முதல் காரியத்தை கவனிக்கும் போது இந்த ஜெபத்தின் கீழே எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். First thing under prayer, he says that be anxious for nothing. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், இது ஆலோசனையாக பவுல் கொடுக்கவில்லை, ஆனாலும் ஒரு கட்டளையாக நமக்கு விதிக்கிறார். Again, this is a command, not an option. அதாவது ஒரு காரியம் செய்ய முடிக்க முடியல, இந்த காரியம் என்னால சந்திக்க முடியல என்று சொல்லி நாம் கவலைப்படுவது, நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்துல நாம புகுந்து இடைஞ்சல் பண்ணுகிறதாய் பொருளாகும். So an undue care is an intrusion into an arena that belongs to God alone. அது என்ன படுகிறது என்று சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் மாறுவதை காட்டிலும் நம்ம அவருக்கு அப்பாவா மாற பார்க்கிறோம். So it makes us the father of the household instead of being a child. அதனால தான் நீங்க சொல்லுகிறார், எதை குறித்தும் கவலைப்படாமல் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. Which is why he is saying here, do not be anxious for anything. Yes, நமக்கு கவலை வரும், நமக்கு பயம் வரும், எல்லாம் நமக்கு நேரிடும். Yes, we can be sad, we can be fear. ஆனாலும் இங்கே ஜெபமுள்ள ஜீவியத்தில் பவுல் சொல்லுகிறார், எதை குறித்து கவலைப்படாதீங்க, இது ஆண்டவரோட காரியம். ஆண்டவர் தான் அப்பா, நம்ம எல்லாம் பிள்ளைங்க, நம்ம கேட்கணும், அவர் செய்வாரு. அதுதான் நம்மளோட வேலை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So but Paul says here, be anxious for nothing. We are the child and God is our father. ஆகையினாலே ஆண்டவரோட இடத்தை நம்ம எடுத்துற வேண்டாம். ஆண்டவர் அப்பா, அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. So therefore, let's not take the place of God. God is our father and he knows what to do for us. கவலைப்பட வேண்டாம். Do not be anxious. அதே சமயத்துல பவுல் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். And at the same time, Paul says, but in everything, bring everything to by prayer and supplication. பவுல் சொல்லும் பொழுது, இந்த காரியத்தை சொல்லும் போது எல்லாமே சரியான சப்ஜெக்ட் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So Paul wrote that everything is the proper subject of prayer. ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரோடு நாம் பேசுகிற ஒரு காரியம், அவரோடு உரையாடுகிற ஒரு காரியம். When we say prayer, that can mean our communication with God. ஆனாலும் விண்ணப்பம் என்று சொல்லும் போது ஆண்டவர் இடத்தில் நேரடியா ஒரு மனு தாக்கல் கொடுப்பதற்கு சமமாகும்.
And supplication is directly ask God to do something. மனு தாக்கல் என்று சொல்லும் போது சில பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இந்தியால அதிகமா இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். So the word protest, supplication. அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு மனு கொடுக்குறீங்க, ஒரு கடிதம் ராஜாக்கோ அல்லது மந்திரிக்கோ ஒரு மனு தாக்கல் செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க நேரடியா உங்க பாயிண்ட் இதுதான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க நேரா போய் கொடுத்துட்டு வருவீங்க. The supplication is directly writing either to a king to say that this is what you want. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல வரும்போது நேரா வந்து பேசுங்க. அங்க இங்க சுத்திட்டு வந்து ஒரு கதையை அளந்து கொண்டு வந்து கொடுக்காதீங்க. நேரடியா எனக்கு ஒரு 10,000 வெள்ளி வேணும்னா ஆண்டவரே எனக்கு 10,000 வெள்ளி வேணும். உதாரணத்துக்கு சொல்றேன். பாஸ்டர் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு செவுட்டுல முத்திக்கிட்டு கிடக்காதீங்க. பாஸ்டர் சொன்னா 10,000 வெள்ளி கேளுங்கன்னு. ஆண்டவர்ட்ட சொல்லும்போது நேரடியா சொல்லணும். உங்களுக்கு தேவை 10,000 வெள்ளினா ஆண்டவர்ட்ட 10,000 வெள்ளி சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டியது ஒரு வாகனம், ஒரு காடியா, இல்ல உங்களுக்கு நோயில இருந்து சுகமாகணும், நேரடியா சொல்லுங்க. That is what God is saying. Whatever you have, ask directly to me. Whatever specific requests you have. நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியிலும் ஆண்டவர் கவனிக்காம இருக்க மாட்டார். எல்லா பகுதியும் அவர் கவனிக்கிறார். So there are not some areas of our lives that are of no concern to God. நம்ம போடுற உடுப்புல இருந்து, நம்ம உண்கிற உணவுல இருந்து, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில இருந்து, வாழ்கிற வீடுல இருந்து, உங்க பிள்ளைகள்ல இருந்து, பிள்ளைகளோட படிப்புல இருந்து, உங்களுடைய பண வங்கி வரைக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். God is looking at everything, our clothes, our food, our family, our children, everything. ஆகையினால ஆண்டவர்ட்ட லிமிட் பண்ணி கொண்டு வேணும். இதுதான் வேணும், இதுதான் போய் சொல்லுங்க தைரியமா. Therefore, don't limit to God, but whatever you want, ask directly to God. ஒரு சில ஆட்கள், எனக்கு தெரிஞ்ச ஆட்களும் சரி, நம்ம சபையிலும் சரி, அது நானும் சரி, சில சமயத்துல இப்படி வேணா இப்படிதான் கேட்டு வரும். நானுட்டு சொன்னேன் எனக்கு 5,000 வெள்ளி சம்பளம் வேணா, நான் நேரடியா சொல்லுவேன் ஆண்டவரே எனக்கு 5,000 வெள்ளி வேணும். Some people, we are very specific. For example, if we want a 5,000 salary, I will ask God. நான் ஆண்டவர்ட்ட அப்படிதான் போய் சொல்லுவேன். ஆண்டவரே எனக்கு 5,000 வெள்ளி வேணும். எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஏன்னா என்னோட தேவை அப்படி இருக்குது, நீங்க அறிவீங்க, எனக்கு 5,000 வெள்ளி உள்ள வேலை கொடுங்க. That is how I ask God. I said, God, I need 5,000 salary. அல்லது உதாரணத்துக்கு ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு Proton X70 வேணும். ஏன்னா இது என்னோட பிசினஸ்க்காக நான் பயன்படுத்தணும். நான் ஒரு கான்ட்ராக்டை வச்சுக்கோங்களேன், ஏன்னா கான்ட்ராக்டரா இருக்கிறேன், எனக்கு ஒரு வாகனமாய் வேணும், இதுதான் எனக்கு வேணும் ஆண்டவர் என்று சொல்லி ஸ்பெசிபிக்கா கொண்டு போய் ஆண்டவர்ட்ட சொல்லுவது தவறு கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். For example, I would say to God, God, I want Proton X70 because I want to use it for my business. So there is nothing wrong being specific to God. ஆகையினாலே ஆண்டவர் இடத்துல நேரடியா மனு தாக்கல் செய்யுங்க, சுத்தி வர வேண்டாம். Therefore, ask directly to God. Just a second. Okay, can you hear me? Sorry. Amber, can you hear me? Yes, Pastor, can hear. Okay, அடுத்ததாக பார்க்கும்போது இங்க ரெண்டு விதமான, அதாவது நான் முதல்ல சொன்னேன் ஆண்டவர்ட்ட நேரடியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். As I stated earlier, directly ask God. அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபிக்க, அதாவது விண்ணப்ப பதில் கொடுக்கப்படாத காரணம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய மனு தாக்கல், நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர்ட்ட சொல்றது கிடையாது. Most of the time, our prayers go unanswered because we don't directly ask God. அடுத்த காரியத்தில் நீங்க அதே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இங்க பவுல் சொல்லுகிறார். So the next verse, if you can see, Paul says, be made known to God. நம்ம போயிட்டு உட்கார்ந்து முட்டிக்கால் போட்டு ஆணு திறக்கங்கட்டி ஆண்டவர் தெரியும். நம்ம அடுத்தது ஒரு கவிதை என்ன பேச போறோம் ஆண்டவர் தெரியும். So God already knows our request before we pray. ஆனாலும் அவர் எப்போதும் எதிர்பார்ப்போடு காத்திருப்பார், என் மகன் என்கிட்ட என்ன கேட்க போறான் என்று சொல்லி. Yet he will often wait for our participation through prayer. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I would like to tell you, இப்ப நான் ஒரு நல்ல பெரிய செல்வந்தர் வச்சுக்கொள்ளுங்க. if I am a wealthy person, எனக்கு நிறைய பணம் இருக்குது, கோடி கணக்குல வச்சிருக்கேன் பேங்க்ல. I have a lot of money. எனக்கு என் மகன் கேட்டா என்னால வாங்கி கொடுக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். I won't say no to my son. இப்ப என்னோட அக்கவுண்ட்ல வந்து ஒரு 20 மில்லியன் இருக்கு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். For example, I have 20 million. என் மகன் வந்து ஒரு BMW காடி, ஒரு 3 லட்சம் வெளியுள்ள காடி கேட்டாருன்னு சொன்னா வாங்கி கொடுக்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது.
I cannot tell my son if he asks for me for BMW, which will cost 3 million. ஏன்னு சொன்னா இது எனக்கு இல்லாத காசு இல்ல கிடையாதே, என்கிட்ட இருக்குல்ல, நான் கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும். Because I have the money, I can buy. ஆனாலும் என் மகன் வந்து கேட்கணும் என்கிட்ட, அப்பா எனக்கு ஒரு காடி தேவைப்படுது, இன்னத்துக்கு நான் பயன்படுத்தணும், இந்த காடி தான் ஸ்பெசிபிக்கா எனக்கு தேவைப்படுது, கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கணும். பின்பு என்னோட வங்கியில இருந்து நான் ஒரு செக்கை போட்டு போயிட்டு அந்த காடி கொடுத்து வாங்கிட்டு வாயான்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். But my son must first come and ask me, I want this car for this specific reason, then I can buy for him. அதே மாதிரிதான் நம் ஆண்டவர் இந்த முழு அண்டா சரசரங்களுடைய ஓனரா இருக்கிறாரு. அவர்தான் ஓனரு. அவர்கிட்ட இல்லாத ஒரு காரியமும் இல்லை. அவருக்கு நீங்க என்ன ஜெபிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு இல்ல, தெரியும். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்க வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லி. And as such, our God, the owner of the universe, he knows our request, but he's waiting for us to go and ask him. நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டும். அவர் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். We need to tell him. He waits in anticipation. அதே சமயத்துல அந்த வசன பகுதி முடியும் போது சொல்லப்படுகிறது, நன்றியுள்ள ஜெபங்களாய் ஏறெடுங்கன்னு சொல்லிட்டு மன நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். And as the final verse, you can see Paul asks to pray with grateful heart. ஏன் நன்றி உள்ள இருதயத்தோட தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு தெரியுமா? Why with thanksgiving? ஏன் என்று சொன்னால், சில சமயத்துல நாம ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பின்னால வந்து முறுமுறுத்துட்டு கிடப்போம். ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ இது பத்தலையே, அது சரியில்லையே, ஐயோ நான் இப்ப நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் தலைவலி போலையே, இப்ப நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு இன்னும் சுகமாவலையே, ஐயோ நான் ஜெபிச்சேனே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம முறுமுறுத்து கொண்டு இருப்போம். Because sometimes we already ask God, but we can come back after the prayer and keep whining and complaining. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் குறித்து ஜெபிங்க, எல்லா காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுங்க. But God says, pray in everything. ஆனாலும் எல்லாத்துக்காகவும் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்க பவுல் அடிகள் நமக்கு சொல்லுகிறார். But Paul said, be thankful for everything. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவீங்களா? Would you pray to God? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி முறுமுறுக்காம, ஆண்டவரே நீங்க இதெல்லாம் சந்திச்சிட்டீங்க, அதுக்காக நன்றி என்று சொல்லுவீங்களா? Would you say to God, thank you God for taking care of everything, or would you whine or complain to God? இன்னைக்கு என்னுடையும் எல்லோருடைய வாழ்க்கை பார்க்கும்போது அநேக தேவையில் நாம் சிக்குண்டவர்களா இருக்கிறோம், மூழ்கி போயிருக்கிறோம். When we look at our lives, we have lot of needs. சில ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு வேலை தேவையா இருக்கும், உங்களுக்கு ஒரு வாகனமோ ஒரு பணமோ அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கு காலகட்டத்துல சாப்பாடு வீடு எல்லாம் ஒரு பக்கம் தூரமா வச்சாலும் சுகமாய் வாழ்வது எல்லோருக்கும் அவசியமா இன்றைக்கு காணப்படுகிறது. Some people have a lot of requests, a job, a financial, but above everything, everyone wants a healthy life. So இன்றைக்கு அது உங்களுக்கு தேவையா இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்ட பிறகு வந்து முறுமுறுக்காதீங்க, ஆண்டவர் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோட ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. But today, if that is your need, tell God. But after telling God, don't complain. இதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஆண்டவர் 7ஆம் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். நம்ம வாசிப்போமாக. God will give a promise in the verse 7. வாசிப்போம் 7ஆம் வசனம். Let's read verse 7. And the peace of God, which transcends all understanding, will guard your hearts and your minds in Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்பொழுது இங்க பாத்தீங்க சொன்னா, அப்பொழுது தேவனுடைய சமாதானம் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தனைக்குள் உங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வசனம் இங்க சொல்லுகிறது. And the verse is, the peace of God which transcends all understanding will guard your hearts and your minds. எங்க ஆரம்பிக்கத்தோன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது, it starts when you start to rejoice. உங்களுடைய நற்குணங்களை நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது, when your gentleness are evident to all. அடுத்தது நீங்கள் ஜெபம் பண்ணி அதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி சொல்லும் பொழுது, when you pray and give thanks. ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அப்பொழுது
தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. The word says, after doing all this, you will have the peace of God. மனுஷனுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு தெய்வ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். Peace that transcends all understanding will guard you. ஒவ்வொரு காரியத்தை ஒரு மனுஷன் தேவனிடத்தில் கேட்கிறான், அல்லது ஒரு மனுஷன் பிரயாசப்படுகிறான், ஒரு மனுஷன் உழைக்கிறான் என்று சொன்னால் அவன் நிம்மதி அடைய வேண்டும், அவன் சமாதானம் அடைய வேண்டும் என்று சொல்லிதான் அதுக்காக அவன் ஓடி பிரயாசப்பட்டு எல்லாம் செய்கிறான். Whatever a man do, he did it for get a peace. உதாரணத்துக்கு நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், நான் ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் என்ற ஒரு பிரசங்கியார் கிடையாது, ஆனாலும் நான் இதை உதாரணமாக சொல்லுகிறேன். I'm not a prosperity preacher, but I give you this example. உதாரணத்துக்கு நான் ஒரு நல்ல வசதியான வீட்டுல இருக்கணும், ஓகே, நான் நல்ல ஒரு வசதியா இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட குஷன் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க. Some may think that I want a big house, comfortable house. சோ அப்படிப்பட்ட வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு மனசு திருப்தி அடைவீர்கள் என்று சொன்னால், if you can get peace by living in that kind of house, அப்பதான் எனக்கு சமாதானம் வரும்னு சொன்னா, only then I will have peace. சோ இப்ப எனக்கு இப்படிதான் இருந்தா சமாதானம் வச்சீங்களா, மற்றவர்களுக்கு வேற விதத்துல சமாதானம் அவசியமா இருக்கும். And it goes to everyone. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விதமான சமாதானம், தெய்வீக சமாதானத்தை நான் உனக்கு அருளச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். But God says that he will give us that peace. ஏனென்று சொன்னால், நீங்க உங்க சிந்தையை எல்லாம் அடக்கி வைக்கும்படியாக தேவன் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். God will give you the peace, ஒரு திருப்தியை உங்களுக்கு தந்தருளுவார், that give you a satisfaction. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல, when you pray to God, ஆண்டவருடைய சமாதானம் கொடுக்கும் பொழுது, and when God gives you the peace, சில சமயத்தில் நீங்கள் வேண்டியிருக்கிற காரியம் உங்களுக்கு வந்து சேராது, ஆனாலும் வந்த காரியம் உங்களுக்கு திருப்தி அளிப்பதும் சமாதானம் கொடுக்கக்கூடியதுமாய் இருக்கும். sometimes you won't get what you want or you prayed, but the things that you get will give you that peace. தேவனுடைய சமாதானம் என்று சொல்லும் போது உலகத்தில் உள்ள மனுஷன், அதாவது அவனுக்கு புரியாத காரியம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவராய் இருக்கிற நமக்கும் தேவனுடைய சமாதானம் நமக்கு புரியாது என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. So even the godly man cannot comprehend this peace. தேவ மனுஷனும் இந்த சமாதானம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொள்ள முடியாது. Even the godly man cannot comprehend this peace. ஏனென்று சொன்னால், தேவனுடைய சமாதானம் உங்கள் எல்லாவற்றையும், அதாவது உங்களுடைய எல்லா காரியத்தையும் அடக்கி நான் திருப்தியா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து வைக்கும். Because the peace of God surpasses all understanding and gives us the satisfaction that we need. இந்த சமாதானம் தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை காத்துக்கொள்ள வைக்கும் என்று சொல்லி, அதாவது உங்க சிந்தனையை காத்துக்கொள்ள வைக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தில் முடிவடைகிறது. The peace of God will protect your mind in Christ. இது இந்த பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லும் போது ஒரு மிலிட்டரி, ஒரு ராணுவ படையினுடைய ஆக்ஷன் போல காணப்படுகிறது. So when we say God, the word God speaks of a military action. தேவனுடைய சமாதானம் தான் நம்மளுடைய சிந்தையையும் நம்மளுடைய இருதயம் பாதுகாத்துக் கொள்ள போகிறது. And this is something that the peace of God does for us. தேவனுடைய சமாதானம் இல்லாமல் நம் சிந்தையையும் நம்முடைய இருதயத்தையும் பாதுகாக்க ரொம்ப கஷ்டம். It is very difficult to guard our hearts and minds without the peace of God. நீங்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையான மனசோடு வந்து ஜெபம் பண்ணும் பொழுது, when you go to God and you really pray, ஆண்டவருடைய சமாதானம் சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றீங்களே, you say the peace of God, அந்த ஆண்டவருடைய மெய்யான சமாதானம் உங்கள் இருதயத்தில் வந்து உங்களுடைய பங்காய் மாறிவிடும். The peace you have always wanted will begin to be yours. இங்க பார்க்கும் பொழுது அநேக பேர் அவங்களுடைய சிந்தனை அல்லது மனதை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு சூழ்நிலை சந்திக்க முடியாத நிலைமையில் காணப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், தேவனுடைய சமாதானம் அவர்களுடைய சிந்தனை பாதுகாப்பாய் இல்லாதபடியினாலே அநேக பேர் காரியங்களை இழந்து போகிறார்கள். So when people seem to lose their heart or mind, it often is connected to an absence of the peace of God in their life. இன்றைக்கு அநேக பேர் உதாரணத்துக்கு தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலை பார்க்கும்போது என்னால நடக்க முடியல, என்னால தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடியாது என்று சொல்லி தற்கொலைக்குள்ளும் போகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், a lot of people we can see are committing suicide. தேவனுடைய சமாதானம் அவர்களுக்கு இல்லை.
They don't have the peace of God. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை நம்முடைய பங்காக அவர் மாத்தி கொடுக்கிறார். Today, let us be happy that we have the peace of God. இங்கே கடைசியாக நாம் முடிக்க போகிறோம். 5வது காரியமாக 8வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. Let's read verse 8. Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். நீங்க இன்னொரு தொடர்ந்து பிரசங்கத்தில் இருக்கணும்னு சொன்னா காஃபிலாம் ரெடி ஆக்கிக்கிறீங்க. இன்னொரு 1 மணி நேரம் இந்த 8 பாயிண்ட்ஸ் நான் பிரசங்கம் பண்ண போறேன். I'm going to take another 1 hour. இல்ல அப்படிலாம் கிடையாது. ஓகே, இந்த 8 காரியங்கள் சொல்லப்பட்டதை நான் போதிப்பது கிடையாது. ஆனாலும் நீங்க பார்க்கும்போது உங்கள் சிந்தையை சரியான இடத்துல வைங்க. So put your mind at the right place. உங்கள் மனதை அல்லது சிந்தனையை சரியான இடத்தில் கொண்டு போய் வைங்க. Your hearts or your mind, put it at the right place. இத்தனை சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த வசனத்தை ஒரே சுருக்கமாக நாம் கொண்டு வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க. So if you can sum up this verse and the next one with the phrase, what you think is what you are. ஆகையினால உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், எதிலே நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது தங்கிக் கொண்டிருக்கிறீங்க? And you should ask yourself, what do you dwell on? What do you think about? எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க? யோசித்து What do you பாருங்க. think? What do you think about? உங்கள் ரகசிய சிந்தை அறையில் In the secret places of your mind, ஆண்டவருக்கு மாத்திரம் அறிந்த இந்த அறையில், which is only known to God. மனுஷனுக்கு தெரியாது, யாருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியாத இந்த அறையில், And it is unknown to the rest of us what thoughts keep coming to you. எப்படிப்பட்ட எண்ணம் மீண்டும் மீண்டுமாய் வருகிறது? What thoughts keep coming to you? நம்மளுடைய சிந்தை முழுவதும் படங்களில் அல்லது கதைகளில், ஒரு சில புஸ்தகங்களில், கேம்ஸ் அல்லது எதை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. If our mind is filled with movies, novels, or games, what thoughts are keep coming to you? நீங்க எதை அதிகமா பாக்குறீங்க, எதை அதிகமா வாசிக்கிறீங்க, அதான் நீங்க மாறுவீங்க. You will tend to become what you watch, read, or hear. அநேகரோட இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியம் பார்க்கும் பொழுது சிந்தையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. So much of the Christian life today comes down to the mind. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. இப்படிப்பட்ட காரியங்கள் நம் சிந்தை சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So Romans 12 verse 2 talks about, Do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, his good, pleasing, and perfect will. Amen. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இங்க வசனத்தை நீங்கள் கவனித்து வருவீர்கள் என்று சொன்னால் இங்க சொல்லப்படுகிறது, நம்முடைய சிந்தனை புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். so this verse speaks of the essential place of being transformed by the renewing of our mind. நம் இருதயம் நம் மனசு புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். Our mind must be renewed. ஒவ்வொரு நாளும் நம் கிறிஸ்துனுடைய தேவனுடைய வசனத்தை வைத்து நம் இருதயத்தை சுத்தப்படுத்தி நம் சிந்தையை புதிதாக்கி கொள்ள வேண்டும். We have to sanctify our hearts and our minds with the word of God and keep renewing our mind. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். Let's read another verse, 2 Corinthians chapter 10 verse 5. Verse 5, sorry. We demolish arguments and every வாசிங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
Demolish arguments and every pretension that sets itself up against the knowledge of God, and we take captive every thought to make it obedient to Christ. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் இப்படியாக நம் சிந்தையை எங்க கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், Where we should put our mind on is, எந்த சரியான இடத்துல உங்க சிந்தையை நீங்க கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொன்னால், where you should keep your mind is கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி வையுங்கள். to the obedience of Christ. ஆகையினாலே இன்றைக்கு நம்முடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுக்குள் கீழ்ப்படுத்தி வைப்போமாக. Today, let's bring our mind to obedience to Christ. சரியான இடத்துல கொண்டு வந்து வைங்க. சிந்தையை அங்கங்க இஷ்டத்துக்கு ஆடும்படியாக, சிஸ்டத்துக்கு அங்கங்க ஓடும்படியாக இடம் கொடாதிருங்கள். Keep your mind at the right place. நாம் எங்க போனாலும், என்ன செய்தாலும், வேலையில இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், எங்க நம்ம வாகனத்துல பிரயாணம் செய்தாலும் நம்முடைய சிந்தனையானது கிறிஸ்து இயேசு மீது இருக்கட்டும். Wherever we are, whether in a house or whether we go out, whether we are driving, let's make sure our mind is in the Christ. இந்த காலையில 5 காரியத்தை உங்களோட நான் பேசியிருந்தேன். Today morning, I've shared with you 5 things. முதல் காரியம், எப்பொழுதும் தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லியிருந்தேன். The first point, we rejoice in the Lord always. அடுத்ததை பார்க்கும்போது எல்லா மனிதர்களுக்கும் உங்கள் சாந்த குணத்தை காண்பியுங்கள் என்று சொல்லியிருந்தேன். Second point, let your gentleness be evident to all men. அடுத்தது 3வது காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ஜெபமுள்ள ஜீவியம் நாம் வாழ்வது அவசியம் என்று சொன்னேன். Third point, it's important to live a prayerful life. இந்த 3 காரியங்களும் நீங்கள் செய்து வரும் பொழுது, ஆண்டவரிடத்தில் உண்மையாக நீங்கள் மனம் திறந்து பேசி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமாதானம் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி 4வது காரியத்தை சொல்லியிருந்தேன். When you do these 3 things, then you will attain the peace of God. மனுஷனுடைய எண்ணத்துக்கு, ஈவன் நம்ம கிறிஸ்துவங்களுக்குடைய புரியாத ஒரு தேவனுடைய சமாதானம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சிந்தையை பாதுகாக்க வைப்பார் என்று சொல்லி நான் சொன்னேன். God will give us the peace which surpasses all understanding. உங்கள் சிந்தையை நீங்கள் சரியான இடத்தில் வைக்க வேண்டும். அந்த சரியான இடம் எதுவென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். And the final point, to put our mind in the right place, and the right place is under the Christ. ஆமென். Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் நம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாங்க. Let's pray for a while. 5 காரியங்கள் சொல்லப்பட்டது. நீங்கள் எந்த காரியத்தில் நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? 5 காரியம் சொல்லியிருந்தேன். எந்த காரியம் நான் சரிப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு காரியமாவது எடுத்து இப்பொழுது ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிங்க. I've shared 5 things. Which of the 5 things that you think that you need to correct yourself? ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலவேளை ஆண்டவரே, நாங்கள் மனரம்யமாய், திருப்தியாய், மனம் சந்தோஷமாய் இருப்பதே உம்முடைய சித்தமாய் வேதத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we have seen that it is your will, oh God, that we should live joyfully. We should live in peace. We should live in so much of happiness, oh God. It's your will, Father. இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. இந்த சித்தத்துக்குள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணை செய்கிறோம். We surrender ourselves to your will, O God. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை முழுமதியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We completely surrender our life to you. ஆண்டவரே, எங்களை சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது எங்களை இந்த காரியத்தில் உற்சாகமூட்டக்கூடிய காரியங்கள் இல்லை. Lord, when we look at our situation, Lord, there is nothing can encourage us. ஆனாலும் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஏற்று ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு துணையாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். But today, O Lord, your word has comforted us. Your word is encouraged, and we want to live according to your word.
ஆண்டவரே, அடியேன் இதோட பேசி நிப்பாட்டுகிறேன் ஆண்டவரே. Lord, we stop here, God. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். But we pray that the Holy Spirit will continue to talk to your people. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், In ஆமென். the name of Jesus, we pray, amen. Thank you everyone. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.